ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோபால்பட்டியில் இருக்கிற ஸ்ரீகுமரன் ஜுவல்லரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு கல்யாண நாள். அதனால் வந்துட்டு நம்ம கொலுசு எடுக்க அப்புறம் மிஞ்சி எடுக்க தாங்க நாங்கள் வந்திருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கொலுசு இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், எல்லா கொலுசும் பார்த்தேன். எந்த கொலுசு நல்லா இருக்குன்னு பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ஒரு கொலுசுமே வந்துட்டு பிடிக்கவே இல்லைங்க. எந்த கொலுசுமே டிசைன் அவ்வளோக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு பிடிக்கலங்க. நான் வந்துட்டு என்ன நினச்சி போயிருந்தேன்னா, சுற்றிலும் கொலுசில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் முத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொலுசு எடுக்கிறதுக்கு தான் நான் போயிருந்தேன். ஆனால் அந்த மாதிரி கொலுசு வந்துட்டு நம்ம ரேட் கேட்டோம். 13,000 14,000 சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பழைய கொலுசு காலில் போட்டிருந்தோம். அந்த கொலுசு மிஞ்சி எல்லாத்தையும் போட்டுட்டு தாங்க நம்ம புதுசாக வந்து வாங்கினோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் ஒரு அடுக்கு வச்ச முத்து வேணுமாங்க, இல்லை 2 அடுக்கு வச்ச முத்து வேணுமாங்க அப்படின்னு கேட்டாங்க கொலுசில். நான் வந்துட்டு 2 தான் வேணும்னு சொல்லி கேட்டேன். ஆனால் பார்த்துட்டு 2 வந்துட்டு அவ்வளோக்கு எனக்கு ஒன்றுமே செட் ஆகல. சரி, நான் ஒரு அடுக்கு வச்சதே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுக்கு வச்சதே நாங்கள் வாங்கிட்டோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நகை கடையில் இருக்கிற அண்ணன் இருந்துட்டு என்ன பண்ணாருன்னா, நாங்கள் சுற்றிலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால அவர் பார்த்துட்டு பயந்துட்டாருங்க. என்னடா அந்த பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டு இருக்குது, களவாண்டிட்டு போகிறதுல வீடியோ எடுக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் சொன்னோம், பயப்படாதீங்க, நாங்கள் வந்துட்டு களவாண்டிட்டுலாம் போக மாட்டோம், சும்மா நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கோம், அதனால தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னாங்க. அப்படிங்களா, சரி சரி அப்படின்ட்டு அப்புறம் தாங்க அவங்க மனசே திருப்தியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருமே பொங்க வச்சுட்டு வெளியில் எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. என்னடா அப்படி போகிறாங்களே லைனா அப்படின்னு பார்த்தாங்க. விநாயகர் சதுர்த்தி எல்லாம் பொங்க வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைக்காரங்க நம்மக்கிட்ட சொன்னாங்க, உங்கள் காலுக்கு வந்துட்டு கொலுசு பெருசாக இருக்குங்க, நாங்கள் மேலே ஒரு கடை வச்சுருக்கோம், மேலே போய் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நான் உங்கள் கால் சைஸுக்கு நான் ஒரு கொலுசு எடுத்துகிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனாங்க. மேலே போயிட்டு அப்புறம் நம்ம கால் சைஸுக்கு அளவுக்கு அவங்க வந்துட்டு கொலுசு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து நாங்கள் போட்டு பார்த்தோம். கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு கொலுசு எடுத்து காலில் மாட்டினேங்க. அவங்க திட்டாங்கங்க. திட்டலை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படி வளைக்கக்கூடாது, வளைச்சா கொலுசு உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே காலில் போட்டு விட்டாங்க. போட்டு விட்டு அப்புறம் கொலுசு அங்கேயே நாங்கள் டைட் பண்ணிவிட்டு அப்புறம் மிஞ்சியும் செலெக்ஷன் பண்ணி மிஞ்சியும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி மிஞ்சி அங்கேயே கடையிலேயே நாங்கள் போட்டுட்டு அப்புறம் ஃபைனலி நம்ம கொலுசுக்கு காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா பை பாய். நம்ம இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தெரியுதா, செய்யறதுலாம் கவலைப்பட மாட்டேன். அவுந்துட்டு வருமா, வராதா இதுக்கு முன்னாடி 3 காலையாக போட்டுருந்த இல்லை, கால் முன்னாடிலாம் பெருசாக இப்போதே சூங்கி போச்சு. சேல் கட்டு போய்